அண்ணா என்ன ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது? பின்ன இது அன்றாயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கிறா? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில் இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிச்சா? எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க. டேய், இந்த சுருங்குற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவியில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இந்தாடா, இனிமே சட்டை கிட்ட தேய்க்க வந்த கழுவி விட்டு கட்டி கொடுப்பா. இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. வாசகி வாசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படித்தான் 3 முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே 2 முடிச்சு தான் போடணும். கூப்பிட்டீங்களா மாமா? கூப்புள்ளடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது 7 வீடு தாண்டி 8வது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. உங்க அப்பா உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசகின்னு வச்சேன் தெரியுமா? மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்ஸஸ் வாசகி தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்தில் நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷன் மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. சொல்றீங்க போடே. ச்சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொரி நாய்ங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன். எப்பவும் இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க. இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சுன்னு. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது என்ன, அதனால உழைச்சு வசப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுதிக்கு படுக்கிறது போய் படுத்துங்க. போடா வாங்கடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான்னு இருக்க. இந்த சொரி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்கு. தொக்கலிங்க, நான் தாங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி துணியை காடைக்கு எடுத்துக்கிறோம். வாரத்துக்கு 2000 துணி விழும். அதை துவைக்கிற காடைக்கிட்ட உனக்கு கொடுக்கலாம்னு பாக்குறோம். ஒரு உருப்படியை விழுக்கிறதுக்கு என்ன கேக்குற? உருப்படிக்கு 1 ரூபாய்னா வாரத்துக்கு 2000 ரூபாய், மாசத்துக்கு 8000 ரூபாய், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். அப்ப 10 வருஷத்துக்கு 10 லட்சம். இந்த ஏரியாவிலேயே நான் தான் லட்சாதிபதியா இருக்க முடியும். பாத்தியை விட்டக்கூடாது, மடக்கிடணும். நான் நமக்குள்ள என்ன பேரம் பேசிட்டு வாங்க. நான் தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டு போவீங்க. உங்களுக்கு தாகம் இருக்கும்னா வாசகி 4 மோர் கொண்டா. ஐயோ, அரையும் குறையுமா வந்து நிக்கிறாளே. இப்ப நான் இவனை உள்ள போக சொன்னா கான்ட்ராக்ட்காரன் கசாமுசா பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாயை லாஸ் பண்ணிடுவானே. ஆஹா, ஏவன் சூப்பர் லட்டு. அது வந்துங்கண்ணா. என்னங்கண்ணா நல்ல பாம்பு மாதிரி சீர்றீங்க? பேசக்கூடாது. உன் தொழில் ரகசியம் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நெளிவு சொல்லி இருந்தா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, வா போலாம். என்ன அடிச்சிட்டு இல்ல, உனக்கு கான்ட்ராக்ட் கிடையாது. போ. ஆமா, இது பெரிய 14 மாடி காண்டிட்டு பழைய துணி நாய. போடா போடா. டேய், டம்ளர் வச்சு போடா. போடா போ. ஏண்டி இப்படி ஆப் ட்ரெஸ்ல வந்த? நீங்க தானே சொன்னீங்க நான் கூப்பிட்ட உடனே வரணும்னு. நான் குளிச்சிட்டு புடவை கட்ட போனேன். நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். நல்ல வேளை நீ குளிச்சிட்டு இருக்கும்போது நான் கூப்பிடாம விட்டேன். மை மிஸ்டேக். இந்த பாரு, இனிமே நான் கூப்பிட்டா 10 நிமிஷம் நீ லேட்டா தான் வரணும். தெரியுதா? போ. சிக்கு புக்கு ரயிலே, சிக்கு வாழோ மயிலே, இப்போ நாடி தோளே. என்ன ஆத்துக்கு போலியா? இல்ல, நான் குளத்துல தான் உட்கார்ந்திருக்கேன். நீ பாக்கல? யார் நீ இங்க வந்து ரயில் விடுற? என்னன்னு அப்படி கேட்டு 3 வருஷமா இந்த அதெல்லாம் துணி போடுறேன். 3 வருஷமா இந்த எரிமூச்சி நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாப்பே? நான் இந்த ஆத்துக்கு வர்றேன், நீங்க அந்த ஆத்துக்கு துணி வைக்க போறேன். திரும்ப நீங்க இந்த ஆத்துக்கு வர்றேன், நான் எங்க ஆத்துக்கு போயிடுறேன். அண்ணே, அவர் என்கிட்ட தான் துணி போடுறாரு. கேட்டீங்களா தங்கியோட ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் கேட்க போலீஸ் ஸ்டேஷனா? இப்ப நீ எதுக்கு எங்க வந்த? துணி போட வந்தேன். துணி எங்க? இதோ. டேய், இது ஒரு துணி. இத போடுறதுக்கு 3 வருஷமா நீ எங்க ஆத்துக்கு வந்துட்டு இருக்கிறியா? மேட்டரை பச்சக்கன்னு பிடிச்சிட்டு. சரி, உன் வேட்டி கொடு. அண்ணா, வேட்டையை விட என்ன வேலை? போடா. வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க. கோருங்க கோருங்க. யாருங்க நீங்க?
நான் யாருங்கிறது இருக்கட்டும், இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானுங்க என் சம்சாரம்ங்க 3 வேலைக்காரன் நாய்ங்க. ஊசடா, வேலைக்காரங்களை பத்தி தரக்குறவ பேசினா எனக்கு பிடிக்காது. சரிங்க, வேலைக்கார முதலாளி நாய்ங்க. மேல சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. உன் தங்கச்சி கல்யாணம் ஆச்சா? கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு. ஒருவேளை தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோ? மாப்பிள்ள லண்டனா இருக்குமோ? ச்சே, லண்டனா இருந்தா வெள்ளையா இருப்பாங்களே. லண்டன்லயே போகக்கூண்டுல வேலை செய்யறவா இருந்தா கருப்பா தான் இருப்பாரு. புகைக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, கறிக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, நமக்கு தேவை லண்டன் மாப்பிள்ள. தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. அப்ப எனக்கு வேலை வேணாங்க. என்னது வேலையா? நீ வேலைக்கு வந்த நாயா? எஸ். அதுக்கா காலை தூக்கி இங்க வச்சிருக்க? ஆமா. ஏன் இங்க வைக்கிறதானே? எட்டாதுங்க. தெரியும் எனக்கு. கடற கால கடற கண்ணாடியா போறா சிகரெட்ட. என்னடா பேக்கல? ஒண்ணும் இல்லைங்க. இது ஏன்டா தூக்கிட்டு வந்த? இந்த மேல கட்டா கைய கடா கைய தூக்குடா துணிய தூக்கிடுங்க. தொடராத தொடங்க. போடுறாங்க. போட்டுங்க. நாய் 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 வேலைக்கு சேர வந்த நாய் வயசு பொண்ணு இருக்கானே ஏன்டா கேட்ட? வயசு பொண்ணுங்க முதல்ல கண்ணாடி பாளுங்க, அப்புறம் லவ் பண்ணுவாளுங்க, அப்புறம் ஊரை விட்டே ஓடிடலாம் வாங்கன்னு சொல்லுவாளுங்க. ஊரே கத்திக்கம் போட துறைச்சிட்டு வரும். இது ஏங்க? என்னங்க இந்த நாயை எது கூப்பிட்ட நீ? அண்ணே, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுண்ணே. அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுண்ணே. என்ன தெரியும் உனக்கு? கும்பல் கசக்கல் புரியல். என்னது சரிகமா பதினிசாவா? கும்பமே கசக்கவும் புரியுங்க. ஓ, நீ நம்மளா? ஆமாங்க. சரி, தங்கச்சியை ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ. என்னுடைய பெட்ரூம் எங்க இருக்கு? கண்ணாடி கேட்டு அங்க பாரு. 2 கருது கட்டி இருக்கல, அதுக்கு சென்டரா கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அங்க போய் குனிஞ்சு நில்லுங்க. போடா. என்ன சொல்ற நீ? அவரு அவங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்காரே தவிர எனக்கு புருஷனா ஆகவே இல்லைங்க. அட ஒக்க மக்க, தங்கப்பாண்டிய குடும்பம் ஊருக்கே படி அளக்கிற குடும்பமாச்சே. அந்த பரம்பரையில ஒரு 5-6 புள்ளையாவது பிறந்தா தானே ஊருக்கே நல்லது. இவன் அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறானா? அம்மாடி, நீ போய் முதல் ராத்திரிக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன இது? சேலை பாவாடை ரவிக்க உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்க. நான் என்ன பொம்பளையா? பின்ன ஆடு மாடு கூட 5 நாள் சேர்ந்தாப்புல சுத்தினா 7வது நாள் குட்டி போட்டுருப்பா. கல்யாணத்தை பண்ணி கன்னிகளையா பொண்டாட்டி வச்சிருக்கிற பேரு ஆம்பளையா? அண்ணே, இந்த பொம்பளைங்க பத்தி உனக்கு தெரியாதுண்ணே. அவளுங்களை நம்பணும், பார்த்தா கிட்ட இருந்து நம்மள பிரிச்சுருவாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, நீ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட. ஊர்ல கல்யாணம் பண்ணும் பூரா ஆத்தாள் அம்போடு தெருவில் தான் விட்டா. ஆம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பொம்பளைங்க என்னடா பண்ண முடியும்? இந்த பார், ஒரே நல்ல கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் ஆம்பளை நிரூபிச்சுட்டான். அதே மாதிரி உன் பொண்டாட்டி நீ வாந்தி எடுக்க வைக்கல, நீ ஆம்பளை இல்லன்னு தெரு தெருவா வீடு வீடா நானே போய் சொல்லுவேன். அப்புறம் நீ தலை காட்டவே முடியாது. இந்த பார் தம்பி, மல்லிகை பூவே உங்களுக்கு தாண்டா விக்குது, வாங்கி உறிஞ்சுங்கடா. தலையில கரையா அரைச்சிருக்கு, இவனுக்கு மீசில கரையா அரைச்சிருக்கு. கரையாமத்துல படுத்துட்டீங்களா? நம்ம முதலாளி அவர் தங்கச்சிய சின்ன தம்பி படத்துல வர புஷ்ப மாதிரி வளர்க்கறாருன்னு. அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணிடுவாங்கன்னு இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாருன்னு. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணுமே. எஸ்கூஸ் மீ. யாரு? நான் தான் சக்கரை வந்திருக்கேன். நெகப்பாலிஸ். நெகப்பாலிஸ் கொடுத்து ஒண்ணு பிடிக்கலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிட்டியே? நீங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க என் மனச கொள்ளையடிச்சிட்டீங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கடல் என்று அர்த்தம், கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம், பூவை வந்து கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம், பழைய செருப்பை கையில் எடுத்தால் பிய்யும் என்றே அர்த்தம் அர்த்தம். பாடுவா வர அந்த பக்கம். ஊர்ல இருக்க ஆளுக்கெல்லாம் வளர்க்குறீங்க, உங்க மனசுல இவ்வளவு வளர்க்கு இருக்கு. என் மனசுல எங்கடா அழுக்கு இருக்கு? உங்க தங்கச்சி கட்டி பிடிச்சானா இல்ல முத்தம் கொடுத்தானா? பாவம் குழந்தை ஒரு சாங் வேணும்னு கேட்டுச்சு, ஆனா பாருங்க தப்பா. ஐயோ, இவர் பெரிய பித்துக்குள்ளி முருகதாஸ் பாட்டு பாடிட்டாலும் அப்படியே பக்தி பரவசில என் தங்கச்சி உருகிடுவா. நீங்க என்ன குருன்னா, உங்க தங்கச்சி என்ன குருவி மாதிரி. டேய், யார பாத்திரா குருவி காக்காங்கற? ஏமா இவன் சொல்றதுல உண்மை? ஆமாண்ணே, நான் தான் பாட சொன்னேன். வெறும் பாட்டு மட்டும் தானே? அண்ணே, நான் உங்க தங்கச்சிண்ணே. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. போய் இந்த மூச்சியை காதலிப்பேன். கழுத கேட்டுக்கிட்டியா? அம்மா, நீ ஏரோப்ளேன்ல ஏறி மேல்நாட்டுக்கு போக வேண்டிய ஐட்டம். இது லோக்கல் கிராக்கி, கலக்கல் கந்தசாமி. இது எல்லாம் நீ டச் பண்ணவே கூடாதுமா. டேய், காலிஃப்ளவர் தலையா, என்னடா அது? நெகப்பாலி. பாத்தியாமா, இவன் ரேஞ்ச் எல்லாம் இதுதான். இவனை போய் நீ லவ் பண்றிய? இங்க பார், இனிமே என் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சீன்னா வெள்ளாவி அடுப்புல உன் 2 காலையும் இதோட எரிச்சிருவேன். இதுக்கு மேல நீ முண்டமா இருந்தா என்ன மிருக மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க. ஓடி போயிரு. டேய், ஒரே ரூபா தான் பாக்கெட்ல இருக்குது, வேற ரூபாய் இல்ல. ஒரே டீ, ஸ்பெஷல் டீ, நல்ல டீயா கொடு. குடிக்காதீங்க குடிக்காதீங்க. டேய், டீ குடிக்கிறதுக்கு தாண்டா வாங்குறது. எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க குடிங்க. இது டீ குடிக்கிற வாயா? கழனி தண்ணி குடிக்கிற வாய். கழுதிகளோட போய் குடி. இந்த ஆளு டீயை குடிக்க விடக்கூடாது. குடிக்காதீங்க குடிக்காதீங்க.
ஏண்டா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் குடிங்க. நான் குடிச்சிட்டு பதில் சொல்றேன். இல்ல, பதில் சொல்லிட்டு குடிங்க. இல்ல, நான் குடிச்சிட்டு தான் பதில் சொல்லுவேன். பதில சொல்லிட்டு குடிங்கறல்ல. என்னடா கேள்வி? இந்த டீய ஏன் கிளாஸ்ல குடுக்குறாங்க? என்ன இப்படி கேக்குறான்? இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கே. தெரியலையே. தெரியல? ஆ. இங்க கொடுங்க. டேய், என்னடா டீய கீழே புடிங்கி ஊத்திட்ட? இத குடிங்க. இத எப்படிடா குடிக்க முடியும்? குடிக்க முடியாதுல்ல? அதுதான் கிளாஸ்ல குடுக்குறாங்க. அடேங்க அப்பா. டேய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவன்டா. Yes, yes. உனக்கு எப்படிடா கடவுள் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான்? தம்பி கொஞ்சம் சுடுதண்ணி கொடுப்பா. இல்லடிடா நீ. ஆமா, இந்த சுடுதண்ணி எதுக்குடா பைலர்ல வச்சு குடுக்குறாங்க? தெரியலையே. தெரியல? நிஜமா சொல்லு, தெரியல? தெரியலையே. சுடுங்க சுடுங்க. இதனாலதான் பைலர்ல வச்சிருக்காங்க. எனக்கு ஆத்துக்கு போலையா? போன ஆத்துல யானை படுத்திருக்குதான். நீ என்ன பண்ற? குறி வைக்கிறேங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வை, வேற யாருக்கு வைக்காத, கண்ணு போயிடும். இந்தா, இது மீசக்காரன் செவ்வாழம் சட்டை. அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா, அர்ஜென்டா துவைச்சு இஸ்திரி போட்டு கொண்டா. ஏய், மறுபடியும் குறியா? குறி வச்சுட்டாங்க, துவைக்க வேண்டியது. துவைக்கிறேன் போ. சே, ஆத்துக்கு போகாம தெய்வீக கடல தடுக்கிறானே. ஐயோ, தெரிஞ்ச முதுகத்துல உரிச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு, சட்டை ரெடியா? என்னடா இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ்? தொழில் கத்தி மாதிரி இருக்குங்கண்ணா. ஏ சக்கரை, சட்டை எடுத்து வந்து கூட வாங்கி போட்டுங்கண்ணா. ஐயோ, ஏங்க என்ன நடந்துச்சு? எங்க காணாமனா? நான் இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவனை ஆயுஷ் பூரா அங்கேயே உட்காந்துரு. இறங்கி வந்த உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். அந்தி குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது? ஐயோ, அண்ணன் இருக்காரு. அண்ணனா? அந்த ஆளுக்கு இஸ்திரி பெட்டி தர ஒண்ணுமே தெரியாது. பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்கு தான். இத பத்தியா? என்னது? அல்வா. அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உம்மா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கண்ணை முடிக்குங்க. கண்ணு இதுக்கு மூடணும். மூடிக்குங்கண்ணா. சரி, அப்ப நீயும் மூடிக்க. மூடிக்கிட்டியா? கிஸ்ஸாடி, இனிமே இந்த வாயை வச்சுட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வாய் கேக்குற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணிக்கங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கணும் போகணுமா? இப்பதான் நான் நீ வெளியே போகணும். உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுது? ஐயோ, இவர் 10 மில்லுக்கு ஓனரு. இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணிதான் புளியரா, அங்க மட்டும் புது துணியா? குழந்தைக்கு அப்பா யாரு கேட்ட யார் சொல்லுவீங்க? அழுதேன்னு சொல்லுவேன். என்னங்க? என்ன? போனா போது கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலையும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில்ல வச்சிருக்கவங்க தான் இவளை நான் கட்டி கொடுப்பேன். உனக்கு கிடையாது, போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்கு தான் செத்து போயிரும். நீ எங்கே? நீங்க என்ன வெட்டினாலும் சரி, இவர்கிட்ட என்ன பிரிக்க முடியாது. உங்களை வெட்டின அந்த அருவாளுக்கு தான் கேவலம். இவங்க பெரிய லைலா மஜ்னு, இவங்க காதல பிரிக்க வந்துட்டாங்க. ஓடுற நாய்க்கு பஸ்லயோ ரயிலையோ நடந்து ஓட வேண்டியதானடா. இந்த கழுதியை வச்சுதான் நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன். அதையே நான் ஓட்டிட்டு போறேன். இங்க பார், இந்த கழுதியை நீ ஓட்டிட்டு போ, என் கழுதியை நான் கூட்டிட்டு போறேன். தர்றா.